வணக்கம், இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். இன்று நம்மோடு இந்த சிறப்பு நேர்காணலில் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள். அவர் ஒரு எக்கானமிஸ்ட் பிளஸ் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய இந்த வருகை அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக மாற்றப்பட்டதா அல்லது மாறி இருக்கிறதா? நேச்சுரலாவே 16th ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்காக வராங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்ற அந்த விவாதங்கள்லாம் தானா ஆர்கானிக்கா உருவாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது அது. அண்ட் நான் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் போது நான் காங்கிரஸில் இருக்குது இந்த ஒரு சாதாரண ஆளாக இருந்ததுனால அவ்வளோ சீரியஸாக நான் அதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு எப்படி இது சீரியஸாக அவர் வராங்கன்னு தெரியும்னா, என்னை கூப்பிட்டு செல்லப்பிரந்தைய சார் எங்கள் தலைவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி பீட்டர் அல்ஃபான்ஸ் சாரோட போய் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, முதல்ல என்கிட்ட பீட்டர் சார் சொன்னபோது அது நாமக்கல் கவிஞர் பில்டிங்கில் தான் நடக்க போகுது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் ரெடியாக இருங்க, நம்ம 2 பேரும் நாமக்கல் கவிஞர் பில்டிங் போகணுன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி கார்த்தால் அவரே கூப்பிட்டு, இல்லைங்க அது ஒரு தனி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஐடிசி கிராண்ட் சோலால அந்த நிகழ்வு ப்ரைவேட் 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள் போயிருந்தோம். அந்த என்டையர் ஃப்ளோரே அவங்க நிறுத்தி எடுத்து புக் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் மோர் லைக் அ கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி இருந்தது. 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த ஈவெண்ட்டே இது ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி. இது ஸ்டேட் பண்ணாங்களா சென்டர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் நான் வண்டர் பண்ணது என்னென்னா, அங்கே என்னை தவிர என்னையும் ஒரு மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தவிர மற்ற எல்லாரும் கோட்டு சூட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சென்னையில் இவ்வளோ பேர் ஏன் கோட்டு சூட்டு போட்டுட்ருக்காங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சார்ந்தேன். ஈவன் டிசம்பரில் கூட மெட்ராஸில் 2 பீஸ் சூட் 3 பீஸ் சூட் போட முடியாது. மேபி அது ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம், கவர்மெண்ட் ப்ரோட்டோக்காலாக இருக்கலாம். பட் இட் வாஸ் மோர் லைக் எ கார்பரேட் ஈவெண்ட்னு கவர்மெண்ட் ஈவெண்ட். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி நடத்தினாங்க. யார் நடத்தினாங்கன்னு இல்லை, அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறது. ஏன்னா நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தான் அந்த மீட்டிங் முதல்ல நடத்துவது அப்படின்றது பண்ணாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்லையும் அங்கே தான் அந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க. பட் இந்த முறை அந்த மீட்டிங் கடைசி நேரத்தில் ஐடிசி கிராண்ட் சோலாக்கு மாற்றப்படல. பட் இட் வாஸ் a கார்பரேட் ஈவெண்ட் மாதிரி இருந்தது. உங்களுடைய வாட் இஸ் யோர் டேக்? நீங்கள் என்ன, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? 16th ஃபினான்ஸ் கமிஷனிடமிருந்து நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகிறதா? தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி பேசுவேன். நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்க்கணும் முதல்ல. கரெக்ட். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் நார்மலாக எந்த சென்சஸை யூஸ் பண்ணணும்னு வந்துடும். அட்லீஸ்ட் போன 2-3 நான் ஃபாலோ பண்ணதில், பப்ளிக் ஃபைனான்ஸ் நான் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எந்த சென்சஸ் எனக்கு 10th 8th எல்லாம் தெரியாது. நான் பார்த்த கடைசி வைவி ரெட்டியிலேருந்து நான் பார்த்ததில் என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுன்னு டீட்டெயில்டாக வந்துடும். ஷார்ட்டஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு தான் இருக்குது. இதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்த்தது டாக்டர் அரவிந்த் பனாகரியாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் ஷார்ட்டஸ்ட் இருக்குது. இன்னொன்று எனக்கு இதில் என்ன சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, இதில் இந்த பாப்புலேஷன் வெயிட்டேஜ் கொடுப்பாங்கல்ல, அந்த பாப்புலேஷன் வெயிட்டேஜை இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. இது எனக்கு ஒரு பெரிய எனக்கு என்ன தோன்றதுன்னா, திஸ் ஃபைனான்ஸ் கமிஷன் வில் நாட் கிவ் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 6 months 3 months ஆகாது. 26 பிகினிங்கில் தான் இது வரும். இது எப்போ அமலுக்கு வருங்கிறது அடுத்து. ஏன்னா எல்லாமே இந்த கோவிட்னால டிஸ்டர்ப் ஆச்சு. அதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னா, 24ல் இப்போ நியூ சென்சஸ் ஒன்று நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2ம் ஓவர்லேப் ஆகும். இந்த சென்சஸ் எடுத்தாங்க, இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த சென்சஸ் வந்ததுன்னா ஓவர்லேப் ஆகும். இந்த ஓவர்லேப்பில் அவர் அடுத்த வர சென்சஸை பற்றி பேச போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா என்ன பெரிய சந்தேகம் எனக்கு வரும்னா, இன்னும் தமிழ்நாடு அண்ட் அதர் சதர்ன் ஸ்டேட், நான் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாமே அடிபடும். ஏன்னா we would have gone further down the path of ஃபேமிலி பிளானிங் அண்ட் ஃபர்டிலிட்டி ரேட்டு குறையும். ஸோ நம்மளுக்கு இன்னும் பெரிய லாஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான நிதி என்பது கிடைக்காது, அதை விட குறைவாக தான் கிடைக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிளியராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும்
71 ஃபார்முலாவோட நிற்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த வாட் ஹாஸ் ஹேப்பன் இன் இந்தியா வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஃபேமிலி பிளானிங்கை சீரியஸாக எடுக்கலை. நம்ம ஊர்லலாம் சீரியஸாக எடுத்திருக்கோம். ஸோ இந்தியா வந்து 2 பார்ட்ஸாக மாறிடுச்சு. நீங்கள் வந்து அப்படி வெஸ்ட்லேருந்து இந்தியாவை எடுத்தீங்கன்னா லோவர் குஜராத், லோவர் பார்ட் ஆஃப் மகாராஷ்டிராலேருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஆர் ஹைலி டெவலப்ட். ஹரியானா இஸ் டெவலப்ட். நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஹரியானா ஆர் வெல் டெவலப்ட் விச் ஹேவ் ஆக்சஸ் டு தி டெல்லி இருக்கிறவங்களுக்குலாம் டெல்லி காரிடார் டெவலப், மானசர் அந்த ஏரியாலாம். யூபியில் என்சிஆரில் இருக்கிற ஏரியாலாம் டெவலப்டு. அதை விட்டுட்டிங்கன்னா பஞ்சாபே வந்து அக்ரிகல்ச்சரில் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளிங். ஸோ இதில் வந்து நார்த்து சவுத்துன்னு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன பெரிய டவுட்னா, சவுத்தை இரலவெண்ட் ஆக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்புறேன். ஓகே, 2 விஷயங்கள் தொடர்பாக இருக்கலாம். ஒன்று வந்து டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா கூட சவுத் வில் பிகம் இரலவெண்ட். அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவும் சவுத்தை இரலவெண்ட் ஆகிறதுக்கு பார்த்து இருக்கு. ஐ எம் கோயிங் மோர் பை ஃபைனான்ஸ். ஏன்னா இருக்கிற பணம் ரொம்ப கம்மி. ஓகே, ஒரே நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. மக்களுக்கு புரியணும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணும். ஆக்சுவலி ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லணும்னா, சென்டருக்கு எவ்வளோ பணம் சென்ட்ரல் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், என்ன டாக்ஸ், ஜிஎஸ்டி, சென்டரோட ஷேரை சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எப்படி பிரித்து கொடுக்கறதுங்கிறது தான் இவங்களோட வேலை, ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. இதில் என்னன்னா, சென்டர் டேக்ஸ் பண்ணாமே நான் டேக்ஸ் இன்கம்னு இருக்குது. அதை சென்டர் ஆல்ரெடி கொடுக்காம இருக்குது. ஒன்று இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது மாதிரி ஒன்று பப்ளிக் செக்டர்லேருந்து வர ரெவென்யூ, அப்புறம் இந்த டெலிகாம் லைசன்ஸ் விற்கிற ரெவென்யூ, இதெல்லாம் நம்மளுக்கு இப்போவே ஷேர் கிடையாது. செஸ்ன்னு ஒன்று இருக்குது. மன்மோகன் சிங் காலத்துலேருந்து இப்போது 153% செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செஸ்ஸில் வந்து டிவிசபிள் பூல் இல்லாமல் உங்களுக்கு ஷேரே கிடையாது. யாருக்கு? ஸ்டேட்டுக்கு கிடையாது. சென்டராக பார்த்து கொடுக்குற கிராண்ட் தான், அதான் கிராண்ட் இன் எய்டுன்னு சொல்லி அதை ஏற்றிருக்காங்க. ஏன்னா செஸ்ஸை ஏற்றிட்டாங்க. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, செஸ்ஸை தனியாக ஒரு ஃபண்டில் வச்சு நீங்கள் அந்த இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இருக்குது. இல்லை, அது மாதிரி நடக்கலை. செஸ் பணத்தை வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மாற்றிருக்காங்கன்னு சிஏஜி சொல்லுது, ஆடிட்டர் ஜெனரல் சொல்கிறாரு. ஸோ இது என்ன எனக்கு சொல்லுதுன்னா, அவங்களுக்கு வேணுங்கிற இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு ஃபிஸ்க்கு இது மாதிரி நடந்ததே கிடையாது. வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோதோ, இல்லை மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோதோ, இல்லை விபி சிங் பிரைம், ஏன்னா நான் காங்கிரஸ்காரனான்னு அதெல்லாம் சொல்லிடுறேன். இவங்கள்லாம் இருந்தபோது கூட இது நடந்தது கிடையாது. சென்டர் பிளேயிங் பார்ஷியல் கேம்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் என்னால் நடக்கும்னே நான் இமேஜின் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊருக்களுக்கு செரி பிக் பண்ணி they are giving finance and they are also giving infrastructure. நீங்கள் என்னோட வெல் ட்ராவல்டு இந்தியாவில் யூபியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரோட்ஸு நம்மளோட ரோட்ஸோட பெட்டராக இருக்கும். சம்டைம்ஸு அவ்வளோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே யூபியில் கிடையாது, ஆனால் அங்கே ரோட்ஸ் அவ்வளோ இருக்கும். அங்கே வந்து இப்போ இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று பெருசாக வருது. ஸோ எங்கே அவங்க ஜெயிக்கிறாங்களோ அங்கே they are spending lot of money. அவங்கள கடன் வாங்க விடுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறது, அவங்களுக்கு இன்னும் சப்சிடி கொடுக்கறது, எய்டு கொடுக்கறது, இது எல்லாமே அந்த ஊர்லலாம் நடக்குது. அவங்க இருக்கிற பவரில் இருக்கிற ஊர்லலாம் நடக்குது. எங்கே அவங்களுக்கு ஹோப்பே இல்லைன்னு வைங்க, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, நவ் தே ஹேவ் டைட் அப் வித் நாயுடு, இல்லாட்டா அவங்களுக்கு ஹோப் கிடையாது. தெலுங்கானாவில் வந்துடுவாங்கன்னு நினச்சா இந்த வாட்டி படுதோல்வி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊர்லெல்லாம் வஞ்சிச்சு தே டோன்ட் கிவ் எனி, தே எப்படியெல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சிருவாங்க. இந்த மெட்ரோவே அவங்க தான் கொடுத்துருக்கணும். பட்ஜெட்டில் சொன்னப்புறம் இப்போ அவர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸ்டாலின் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்டேட்டை இது மாதிரி ஸ்டேட்ஸை வந்து மாற்றாந்தாய் புள்ள மாதிரி பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் டிபெண்டிங் ஆன் ஹூ இஸ் இன் பவர். அவங்களால பவர் வர முடியலன்னு 2 கட்சியை உடச்சி பவருக்கு வந்திருக்காங்க. இல்லை, அதானி டின்னர் கொடுப்பாரு முதல்ல. நான் வந்து அதானி சரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எல்லாரையும் வச்சு உடச்சிருக்காங்க. சரி, இது மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்ததே கிடையாது. ஸோ எலெக்ஷனுக்கு நம்ம எவ்வளோ வேணால் சண்டை போட்டுப்போம். ஒன்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர். ஒரு ரூல்ஸ் படி தான் எல்லோரும் ஆகிடுவாங்க. இங்கே ரூல்ஸே மாற்றுறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது
இட் இஸ் வெரி 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 நர்வஸ். இட்ஸ் வெரி, ஏன்னா தமிழ்நாடுக்கு ஒரு தனி ரிக்குவயர்மெண்ட். வி ஹேவ் டூ ப்ராப்ளம்ஸ். 0 to 25 we have maximum population. Old age population also we are having அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, டுடே சவுத் இஸ் வாட் இஸ் சப்போர்ட்டிங் த நார்த். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இந்தியாவுக்கு வந்து 2 மேஜர் சோர்ஸ் ஆஃப் பணம் வருது. ஒன்று வந்து ஐடி, இன்னொன்று ஃபார்மா, மூணாவது மேன் பவர் எக்ஸ்போர்ட். இது 3 தான் இந்தியாவுக்கு டாலர் ஏர்னிங்ஸ். இது எல்லாமே சவுத்தில் தான் வருது. நீங்கள் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை தான் மெயின் சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் ஃபார் இந்தியா. ஃபார்மானா ஓரளவு சின்ன லோக்கல் ப்ரொடக்ஷன் குஜராத், ஹிமாச்சலில் இருந்தாலும் மெயின் எக்ஸ்போர்ட் ஹப் வந்து ஆந்திராலேருந்து தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் தான், டாக்டர் ரெட்டியில் ஆரம்பித்து நாட்கோ ஃபார்மா, இவங்க எல்லாருமே சவுத் பேஸ்டு கம்பெனிஸு. இது ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு சவுத்தோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ஹியூஜ். அதே மாதிரி நீங்கள் கல்ஃபில் வேலை செய்கிறவங்க, கல்ஃப் ஆஃப்ரிக்காவில் வேலை செய்கிறவங்க தான் பணத்தை திரும்பி அனுப்புகிறாங்க. மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து கேரளா அண்ட் சவுத் தமிழ்நாடுலேருந்து தான் இங்கே அங்கே போய் பணம். அமெரிக்காவுக்கு எல்லோரும் போகிறாங்க, பட் அமெரிக்கா போகிறவங்க திரும்பி பணம் அனுப்புறதில்லை. ரெமிட்டன்ஸுங்கிறது வருது வந்து இந்த சிங்கப்பூர், மலேசியா, ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்டில் போய் அவங்க தான் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் சவுத்தில் தான் மேக்ஸிமம் பணம். ஸோ வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட் டு தி எக்கானமி. நம்ம தான் தூக்கி நிற்க வச்சுருக்கணும் எக்கானமியை. நம்மளுக்கு அதோட ஷேர் திரும்பி வரலைங்கிறது. இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவங்க வந்து ரூல்ஸ் படி தமிழ்நாட்டுக்கோ அல்லது தென்னிந்திய மாநிலங்களுக்கோ எவ்வளவு தொகை வர வேண்டும் அப்படின்றாங்களோ அதை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லலை. நீங்கள் திரும்பி we are not discussing தமிழ்நாட்டை நான் டிஸ்கஸ் பண்ணல, தென்னிந்தியாவே சொல்கிறேன். தென்னிந்தியாவுக்கு கொடுத்த இது வரைக்கும் தென்னிந்தியாவுக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த 10 வருஷம் ஆட்சியில் தென்னிந்தியாவுக்கு என்ன கிடச்சிருக்குது? நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் சவுத்துக்கு என்ன கிடச்சிருக்கு, என்ன பெருசாக கிடச்சி? இதே இது குஜராத்தில் நீங்களே ஒரு உங்களோட மதர் பேப்பரில் ஒரு லேடி பூஜா பிரசன்னா எழுதினாங்க இந்த நியூஸ் மினிட்ல எழுதினது இருக்குது. இங்கே முருகப்பா குரூப் தமிழ்நாட்டில் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் வச்சுருக்காங்க. அவங்க சடனாக எங்கே போய் தொல்லேராவில் போட்டாங்க. யாரும் அவங்க வந்து ஓப்பனாக வந்து சொல்ல போகிறதில்ல. மைக்ரான் அந்த சொன்னாங்க, பிரதமரை வெளில பார்த்தோன்னு ஒரு ஹெலிகாப்டரை வச்சு நேராக குஜராத்துக்கு கூட்டின்னு போனது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து குஜராத்தில் போட்டிங்கன்னா கூட உன்னோட ஹைஃபை இன்ஜினியர்ஸ்லாம் இங்கேருந்து தான் நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகணும். எவனும் படித்தவன் குஜராத் வந்து எஜுகேஷனில் சோஷியல் பர்ஃபார்மன்ஸில் இஸ் வே பிஹைண்ட். ஸோ யூ ஹாவ் டு டேக் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஹியர் டு கோ தேர். அண்ட் இட் இஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடு. அதனால தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு இஷ்யூ இல்லை, மகாராஷ்டிரா, தெலுங்கானா எல்லா இடத்துலேருந்து நீங்கள் கூப்பிட்டு போய் அங்கே வைக்கிறீங்க. ஸோ யூ ஆர் யூஸிங் ஃபெட்ரல். மைக்ரானுக்கு நிறைய ஃபெட்ரல் சப்சிடிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதுலேருந்தே எனக்கு என்ன சொன்னேன், மைக்ரான் கேஸ்லேருந்தே சொல்கிறேன். ஃபோர்டு வந்து 2 யூனிட் இருந்தது. மெட்ராஸில் ஒரு யூனிட் இருந்தது, குஜராத்தில் ஒரு யூனிட் இருந்தது. குஜராத் எப்படி யூனிட் போச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் பேச போகிறதில்ல. பட் அந்த யூனிட்டில் ஒரு யூனிட் மூடணுங்கிறது நார்மலாக ஓல்டர் யூனிட்டை வச்சு நியூயர் யூனிட்டை மூடியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நியூயர் யூனிட்டை ஓப்பனாக வச்சு மெட்ராஸ் யூனிட்டை மூடினாங்க. ஹியூண்டாய் வந்து இங்கேயே திறக்கணும்னு நினச்சும் போது தே ஆர் புஷ் டு ஓப்பன் ஒன் இன் குஜராத். ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது உங்களுக்கு? இல்லை, இந்த கம்பெனிஸை வந்து அதுதானே சார் ஃபைனான்ஸ் பண்ணி அவங்கள இது அதுதானே ஃபைனான்ஸ் பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க. அதே தானே ஃபைனான்ஸ் வேறு என்ன? ஃபைனான்ஸுங்கிறது வேறு என்ன? நீங்கள் பணபலத்தை வச்சு தானே பண்ணியிருக்கிறீங்க. இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாதிரியான இங்கே ஆரோக்கியமான மாநிலங்கள் நல்லா பெர்ஃபார்ம் அங்கே தானே. அவனுக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரி எங்கே வருவான்? இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும்? கேபிட்டல் வேணும். அது அவன் போடுறான், நீங்கள் கொடுக்கல கேபிட்டலை. லேபர் வேணும், ரூல் ஆஃப் லா வேணும். அதெல்லாம் சவுத்தில் தானே அபண்டன்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் பிடுங்கி நார்த்துக்கு கொண்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் ரத்தன் ராய் சொல்கிறாரு, இந்தியா இஸ் வெரி குட் அட் மேக்கிங் ஷர்ட்ஸ் ஃபார் 2000 rupees பட் cannot மேக் ஷர்ட்ஸ் ஃபார் 250, 300 rupees. ஏன்னா திருப்பூரில் நீங்கள் 300 ரூபாய்க்கு ஷர்ட்டு பண்ணி மாசாக விற்க முடியாது. நீங்கள் 1000 ரூபா ஷர்ட்டு, 1500 ரூபா ஷர்ட்டு தான் தைக்க முடியும் குவாலிட்டியாக. நான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் காஸ்ட் ஆஃப் லேபர் அவ்வளோ தூரம். ஸோ நீங்கள் அது தைக்கணும்னா நீங்கள் பெங்கால் இல்லாட்டா ஈஸ்டர்ன் யூபிக்கு போய் தான் தைக்கணும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ தட் அங்கே அது இட் வில் ஸ்டார்ட் டு டெவலப். பங்களாதேஷ் தான் வந்து பிக்கஸ்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் தி வேர்ல்டு.
பார்டர் கிராஸ் பண்ணப்பறம் ஏன் பெங்காலில் இல்லை? நான் உங்களை கேட்குறேன். ம். திருப்பூரில் இருக்குது கார்மெண்ட்ஸு. இப்போ பங்களாதேஷு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. திருப்பூர் ஆட்கள் நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ ஏன் அதே பெங்காலி பங்களாதேஷில் எப்படி பண்ணி டிஷர்ட்டும் ஷர்ட்டும் தைச்சு உலகத்துக்கே சப்ளையர் ஆகிறாரு, ஏன் தமிழ்நாடு ஏன் பெங்காலில் பண்ண முடியல? அந்த கேள்வி தான். அதுதான் ஃபைனான்ஸ் கமிஷன் கேட்கணும். அதை விட்டுட்டு வர டேக்ஸில் முக்கால்வாசி எப்படி நீங்கள் என்ன ஃபார்முலா போட்டு எல்லாத்தையும் நீங்கள் நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பீங்கன்னு. நான் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் 71 லாங் பிஃபோர் திஸ் நிறைய பேர் கேட்குறவங்களே இருக்க மாட்டாங்க, பிறந்திருக்க மாட்டாங்க. அந்த டைமில் ஹிஸ்ட்ரியில் சதர்ன் ஸ்டேட்ஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, நார்தர்ன் ஸ்டேட்ஸ் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக we were willing to sacrifice and give. At that time it was good. பட் இன்னைக்கு 45 வருஷம் ஆகி அதில் 30 வருஷம் லிபரலைசேஷன் ஆனப்புறம் நம்ம இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்து கூட பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ் ஹேவ் நாட் சேஞ்ச்டு. ஸோ சம்திங் மஸ்ட் பி ராங் இல்லையா? கரெக்ட். நீங்கள் அவ்வளோ பணம் கொடுத்து கூட சேஞ்ச் ஆகலை. அப்போது வை ஆர் யூ பனிஷிங் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அண்ட் ரிவார்டிங் நான் பர்ஃபார்மர்ஸ்? ஓகே, இந்த கேள்வி வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் சந்திக்கும் போது எழுப்பப்பட்டதா? டெஃபினட்டாக நீங்க எழுப்பினீங்க, நாங்கள் எழுப்பினோம். காங்கிரஸ் ஏற்றினோம். டெஃபினட் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், இன்ஃபேக்ட் ஈவன் பிஜேபி கூட என்ன கேட்டாங்கன்னா 50% வந்து ஸ்டேட்டு கொடுங்கன்னு. எவ்வளவோ மற்றதெல்லாம் பேசினாங்க, அதை இங்கே பேசக்கூடாது, நாகரிகம் தான். பட் நான் என்ன ஒத்துக்கிறேன்னா பிஜேபி 50% கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பிஜேபியும் தமிழ்நாட்டுக்காக பேசினாங்க இந்த ஆஸ்பெக்ட்ல 50% ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூல 50% கொடுங்க, ஸ்டேட்டுக்கு 50, சென்டருக்கு 50 அப்படின்னு ஷேர் கொடுங்கன்னு தான் கேட்டாங்க. பிஜேபி கூட கேட்டாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா எல்லா கட்சியும் கேட்டாங்க 50-50 பிரிங்கன்னு. எங்க ஹாரிசான்டல்னு ஒன்று இருக்கு. ஆமா, அந்த 50%ல எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வரணுங்கிறதுல தான் எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ். அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருந்ததே தவிர 50-50 பிரிக்கணுங்கிறதுல யாருக்குமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. வெர்டிக்கல்ல 50-50 தான் எல்லாருமே கேட்டாங்க. நான் வெர்டிக்கலில் 50-50 ஃபஸ்ட்டு ஆக்கணும். நாங்கள் என்ன கேட்டோம்னா செஸ்ஸை வந்து நீங்கள் 10%ல லிமிட் பண்ணுங்க. அதை பின்னாடி சிஎம்மோட ரிலீஸ் ஆனபோது சிஎம் கூட அதை கேட்டிருந்தார். சிஎம் மெமோரண்டம்ல ஒரு ஸ்பீச்லயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாங்கள் அதுக்கு நான் படிக்கல, அதை நான் கேட்டதை 10%ஆக நீங்கள் லிமிட் பண்ணுங்க. 10% நீங்கள் லிமிட் பண்ணலன்னு ஆஃப் டோட்டல் ரெவென்யூ 10% நீங்கள் செஸ்ஸாக வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே செஸ் போச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அதில் எங்களுக்கு ஷேரை கொடுங்க, டிவிசிபிள் ரூலில் கொண்டு வந்துடுங்க. ஓகே, செஸ் போடாதீங்க, போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சாவரினோட ரைட்டு இஸ் ரைட் டு டேக்ஸ். ஒரு டேக்ஸ் போடுறது தான் ஒரு கவர்மெண்ட்டோட ரைட்டு. ஒரு அரசாங்கம்னு இருக்கணும்னாலே அது டேக்ஸ் போடுறது தான் அதோட அத்தாரிட்டி. நீங்கள் போட்டுக்கோங்க. அன்பாப்புலர் இருந்தால் நீங்கள் ஓட்டு ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பட் தட் ஷுட் பி ஃபேர்லி ஸ்டேட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதில் ஒரு பங்கு மாநிலங்களுக்கும் அது 50%. நீ எதை எடுத்தாலும் 50-50 ப்ரொவைடட். நீ இதுக்கு மேலே ஏற்றிட்டேன்னா நான் ப்ரைவேட் கான்வர்சேஷன், ஏன்னா நான் பீட்டர் சார் தான் பேசினேன், அவர் தான் சீனியர் லீடர், அவர் தான் பேசுகிறேன். நான் ப்ரைவேட் கான்வர்சேஷனில் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அண்ட் விச் ஐ பிலீவ்ட், இந்த சண்டையெல்லாம் எதனால வருதுன்னா இந்தியாவோட டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ இஸ் வெரி புவர் ஃபார் நம்மளோட கண்ட்ரி ஆஃப் அவர் சைஸ். ஒன்லி 11-12% ஆஃப் ஜிடிபி வி ஆர் கலெக்டிங் அஸ் டேக்ஸ். தட் இஸ் 100 ரூபா டேர்ன் ஓவர்னா நம்ம 11 ரூபா தான் கவர்மெண்ட் வாங்குது. தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் த கண்ட்ரி ஆஃப் அவர் சைஸ். It has to be at least 15-16% according to me. I am a businessman. டேக்ஸ் போட்டால் எனக்கு வலிக்கும். இருந்தாலும் நான் நியாயமாக என்ன சொல்கிறேன்னா 15% 16% டேக்ஸ் தான் நீங்கள் போட்டானும். இது ப்ரைவேட் கான்வர்சேஷனில் அவர்கிட்ட பேசினது. தட் இஸ் 1-to-1 கான்வர்சேஷனில். இன்னொரு விஷயம் நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட, நீங்கள் ஒரு 5 வருஷமாக எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் 5 years. அந்த 5 years எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் வந்து கார்ப்பரேட்டுக்கு டேக்ஸ் குறைச்சிங்க. எதுக்காக குறைச்சிங்க? அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான், மோர் ஜாப்ஸ் வில் பி கிரியேட்டட், அதனால் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும் தான் குறைச்சாங்க. நாங்கள்லாம் அன்றைக்கி அப்போஸ் பண்ண நடக்காதுன்னு தெரியும். இன்றைக்கி 5 வருஷம் கழிச்சு நாங்கள் ரைட்டுன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு சேல்ஸ் ஆகலை, டிமாண்ட் இருந்தால் தான் அவன் புது பிளான்ட்டு போடுவான். இப்போ பிரிட்டானியா பிஸ்கெட்டு 10% சேல்ஸ் டவுன்னா பிஸ்கெட் விற்றா தான் பிரிட்டானியா ஃபேக்ட்ரி போடுவான். பிஸ்கெட்டே விற்காத போது பிரிட்டானியா என் ஃபேக்ட்ரி போட போகிறான். அந்த கதி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் வேலை வாய்ப்புங்கிறது இப்போ ரொம்ப
எல்லா சர்வேயும் சொல்லுது லேபர் வேலை வாய்ப்புங்கிறது நம்ம ஊரில் இல்லை அப்படிங்கிறது வருது. கார்ப்பரேட் டேக்ஸுங்கிறது ஆஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் தட் ஃபெயில்டு. இது ஸோ அதை 40% ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் நீ எனக்கு உனக்குங்கிற காசு வந்து சண்டை குறையும். பிளேட்டில் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிறத எடுத்துக்க போகிறீங்க, நான் எடுக்கிறத எந்தா ஒந்தான்னு அடிச்சுக்க வேண்டாம் நம்ம. இது ஒன்று. தி அதர் திங் இஸ் ஹவ் பிகாஸ் பிஃபோர் பேப்பர் போடுறது நான் பேச முடியல. he has to give first principles. என்னோட தாட் என்ன, என்னோட ப்ராசஸ் என்ன, நான் எப்படி திங்க் பண்ணுறேன், இதுதான் நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் கொடுத்தாதான் we can have a discussion. இப்போ நான் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டீங்க, 3 நிமிஷம் தான் கொடுத்தீங்க. பட் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிக்கு 3 நிமிஷம் தான் பேசக்கூடாது. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஆள் 3 நிமிஷம் தான். 2 பேர் ஒரு அரசியல் கட்சி, 2 பேர். அதை நீங்கள் Q&A பண்ணியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் மெமரண்டம் கொடுத்துட்டு நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா கூட we would have had a better idea. புரிந்து கொள்ள முடிந்திருக்கும். டெஃபினட்டாக அவர் என்ன நினைக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லை. டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கா? இப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது தெரியுதா? எனக்கு தெரியல. அதனால தான் நான் இப்போ இந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும்ல, நான் இப்படி தான் அணுக போகிறேன், திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் தானே. நீங்கள் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த முன்னாடி இருந்த கமிட்டியை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அவங்கவுங்க மெமரண்டம் கொடுக்குறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தானே நான் கேள்வி கேட்க முடியும். ஸோ அவங்க கேட்டாங்க, நாங்கள் பேசினது அவங்க கேட்டாங்க. அதில் எனக்கு he was very polite. என்கிட்ட ரொம்ப பேசினார், ரொம்ப சாதாரணமாக பேசினார், அரகன்ஸே இல்லை, நார்மலாக பேசினார், எல்லாம் ஓகே. பட் அவர் என்ன நினைக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்லலைல்ல. இப்போ நீங்கள் செஸ் போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டீங்க. பட் இது ஒரு Q&A வந்தால் செஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் பதில் சொல்லியிருக்கணும்ல. அது என்ன ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியராக இருந்துச்சா? ரொம்ப எல்லா கவர்மெண்ட்டுமே அது மாதிரி கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் தான். ஐ ஒன்ட் பிளேம். நீங்கள் சொல்லணும்ல, நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்னு. நீங்கள் 3 நிமிஷம் பேசுவீங்க, நான் வந்து பேப்பரை வாங்கி வச்சுப்பேன். அந்த பேப்பரை நான் படித்தேன்னா கூட எனக்கு தெரியாது இல்லை. பட் இந்த ஒன்றிய அரசாங்கம் தேவையான நிதி தமிழ்நாடுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ தென்னிந்திய மாநிலங்களுக்கோ கொடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குறையாகவே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் வரும்போது அது திமுக மாதிரி கட்சிகள் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா பேசியிருக்க வேண்டிய விஷயம் இல்லை? I don't know about, I don't want to take political parties பத்தி சொல்ல, because all political parties, but ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி இருந்துச்சு. all political parties ask for 50%. Okay, புரியுது. Everybody asks for the rights. But நான் என்ன கேட்குறேன்னா, they should have taken questions from the public or questions from people who are அந்த சப்ஜெக்டை படித்தவங்களை நீங்கள் questions கேட்டிருக்கணும். See, even in the press, not many these questions were asked. இல்லை, என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சாதானே கேள்விகள் கேட்க முடியும். பட் அந்த பிரசன்டேஷனை பாராட்டி இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பிரசன்டேஷன் அப்படின்றது வந்து பெயின்ஸ்டேக்கிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் ரைட்டு சார். மாஸ்டர் கிளாஸ் ஃபார் கமிஷன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதெல்லாம் ரைட்டு சார். அப்ப சொல்லட்டுமே, செஸ் போட மாட்டேன்னு. செஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறத சொல்லி நீங்க மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே. நீங்க கிளாஸ் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க செஸ்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எந்த பாப்புலேஷன் சென்சஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பர்ஃபார்மர்ஸை 3 கேள்வி, செஸ்ஸை என்ன பண்ண போறீங்க, எங்களை பர்ஃபார்மன்ஸை பனிஷ் பண்ண போறீங்களா, எந்த பாப்புலேஷன் சென்சஸ் யூஸ் பண்ண போறீங்க. பிகாஸ் என் பர் கேபிட்டா இஸ் ஹையர் தென் இந்தியாஸ் பர் கேபிட்டா இன்கம், எனக்கு பனிஷ்மெண்ட்டா? நான் வந்து ஃபேமிலி பிளானிங் கரெக்டாக பண்ணி என் ஃபர்டிலிட்டி ரேட் குறைச்சதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டா? நான் வந்து சின்ன மாநிலம்னு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டா? இதெல்லாம் தான் இந்த ஹாரிசான்டல் டிவல்யூஷன் எங்களுக்கு ப்ராப்ளம். கரெக்ட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு கூட சொல்லல. சீஃப் மினிஸ்டரும் அதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. காடு பகுதிகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அதுவும் வந்து அர்பனைசேஷனை பார்க்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு அந்த அந்த ஜியோகிராஃபியை பார்க்கறாங்க. அதுதான் நான் சொன்னேன். இட் இஸ் டெஃபினெட்லி டிசைன்ட். எங்களுக்கு குஜராத்ல என்னடா நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் மாத்துறது, நீங்க யூபியில் ரோட்ஸ் டு நோவேர்னு சொல்லுவோம், எங்கேயும் போகாததுக்கு ரோடு கட்டுறது, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நார்த்தாக பார்க்குறது, இது எல்லாமே எனக்கு என்ன பயத்தை கொடுக்குதுன்னா, நார்த்தையும் சவுத்தையும் 2ஆக பிரித்து பார்க்குறீங்கன்னு. நான் ஒரு நேஷ்னலிஸ்ட்.
நான் ரீஜனல் பார்ட்டி கிடையாது. நான் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட்னு சொல்கிறவங்க. நான் ஒரு தேசியவாதி. என்னையே இந்த சந்தேகத்துக்கு தள்ள வச்சிட்டீங்களேங்கிறேன் நான். ஸோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வருகை ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கா, ஏதோ ஒரு வகையில நமக்கான அந்த பிரச்சனையை எனக்கு கொடுக்கல, தீர்ப்பார்கள் அப்படின்னு? எனக்கு கொடுக்கல. எனக்கு பர்சனலி ஐ கேனாட் ஸ்பீக் ஃபார் அதர்ஸ், பட் எனக்கோ என் கட்சிக்கோ அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை தான் நான் சொல்கிறேன். எனக்கு தேசிய லெவலில் காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னு சொல்ல முடியல. தேசிய லெவலில் காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நான் போன மீட்டிங்கில் அவங்க பண்ணுவோன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அவங்க அங்கே நடந்ததை பார்த்தா எங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. தமிழ்நாட்டுக்கு போதிய அளவு நிதி, நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதி வரும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இந்த குஜராத்துக்கு எல்லாத்தையும் தள்ளுறது, வரப்போகிற டீலிமிட்டேஷன், இவர் இப்பே சொல்லிடலாம்ல. 3 விதமாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, பாப்புலேஷனில் பார்த்து சவுத்தை குறைக்கலாம். 2வது, வாஜ்பாய் பண்ண மாதிரி இன்னொரு 10 வருஷத்துக்கு இதை தள்ளி போட்டுடலாம். நீங்கள் இதை நிறுத்து, நீங்கள் டீலிமிட்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். யூ கேன் மேக் ஷுவர் தெர் இஸ் நோ இன்னொரு 20 லெட் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரி அபவுட் இட் அப்படின்னு விடலாம். இல்லையா, ப்ரொபோஷனேட்டாக எல்லாத்துக்கும் ஏற்றலாம். தட் இஸ் வி ஓன்ட் சேஞ்ச் த ப்ரப்போர்ஷன். என்னது, இன்னைக்கு யூபிக்கு 80, நம்மளுக்கு 39, பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா 40. அவங்கள 160 ஆக்குறேன், உங்களை 80 ஆக்குறேன், ஒத்துக்கலாம். தட் இஸ் ஃபேர் இல்லை? இட் வாஸ் டிசைடட் அட் தட் ஸ்டேஜ். ஐ எம் டபுளிங் எவ்ரிபடி. ஒரு ஆளுக்கு கம்மி, ஒரு ஆளுக்கு ஜாஸ்திங்கிறது தான் ப்ராப்ளம். நான் அவனை 160 ஆக்குவேன், 160 ஆக்குவேன். தட் இஸ், ஐ வில் மேக் யூ 60, பட் ஐ வில் மேக் யூ 160ங்கிறது சவுத்தோட ஓட்டை இரலவெண்ட் ஆக்கிடுவாங்களோங்கிற ஃபியர் எனக்கு இருக்கு. ஃபினான்ஷியலி அண்ட் பொலிட்டிக்கல்லி தென்னிந்தியாவுடைய வந்து இதுவே இருக்காது, எந்த ரோலும் இருக்காது. அதை நோக்கி நம்ம போகிறோம். நீங்கள் அந்த குஜராத்துக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறது இதோட முதல் அறிகுறி. ரைட் சார், பார்ப்போம் 16th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்குறாங்கன்னு. எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.